இது ஒரு அறுவடையின் ஆண்டு. சொல்லுங்க, நிறைவேறுதலின் ஆண்டு. அநேகளால் காத்திருக்கிறது. சொல்லுங்க, அநேகளால் காத்திருக்கிறது ஒரு முடிவுக்கு வருது. சொல்லுங்க, காத்திருக்கிறது முடிவுக்கு வருது. இந்த ஆண்டுல நான் கொண்டாடி கொண்டே இருப்பேன், கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், கர்த்தர் நல்லவர் என்று பார்க்கிற இடத்தெல்லாம் சொல்லுவேன். அநேக நாள் காத்திருந்த சாட்சியை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று அநேகர் பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவேன். கர்த்தர் ஒரு பெரிய முன்னேற்றத்தை எனக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார், அவர் முன்னேற்றத்துக்குள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லா இடத்துல சொல்லுவேன். அநேக நாட்களாக ஒரு வீட்டுக்காய் காத்திருந்தேன். கர்த்தர் அந்த வீட்டை நான் ஒருவேளை அன்றைக்கு வாங்கியிருந்தால் சிங்கிள் பெட்ரூம் வீடா வாங்கியிருப்பேன். நீ கர்த்தர் கொடுத்தார். 4 பெட்ரூம் வீட்டை கர்த்தர் கொடுத்தார். அன்னைக்கு வாங்கிதான் மாருதி ஆல்டோ வாங்கியிருப்பேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் காரை எனக்கு கொடுத்தார். இந்த BSV 4 எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்திருக்குது இல்லையா, அந்த மாதிரி அன்னைக்கு வாங்கிதான் அதெல்லாம் இருந்திருக்காது இந்த வண்டியில. கர்த்தர் இன்றைக்கு லேட்டஸ்டா ஒரு வண்டியை கொடுத்தார். எல்லாத்தையும் அனுபவிக்க ஆண்டு கொள்ளுங்க தானே கர்த்தர் சொன்னார். நம்ம நிறைய நேரத்தில் தப்பா எடுத்துக்கிறோம். பெருமிதமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சொல்லுங்க, ரொம்ப கௌரவமானவர், பெருமிதமானவர். நமக்கு ஒன்று நல்லது நடந்தா, சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்லது நடந்தா அவர் பெருமைப்படுவார். என் பிள்ளை பார் எப்படி இருக்கிறான், இல்ல டிப்டாப்பா இருக்கிறான், எப்படி இருக்கிறான் பார், நல்லா போறான் பார், வண்டியில நல்லா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், நல்ல பெட்ல படுத்து தூங்குறான், நல்ல வீட்டுல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நல்ல பெட் வாங்கி தரணும் என் பொண்ணுக்கு, நல்ல ஒரு என்ன பண்றது பீரோ வாங்கி தரணும், நல்ல ஃப்ரிட்ஜ், நம்ம வீட்டில் இல்லாத டபுள் டோர் ட்ரிபிள் டோர் ஃப்ரிட்ஜ். அது சார், நீ ஏன் அப்படி யோசிக்கிறேன்னா நான் எப்படி யோசிப்பேன் என் பிள்ளைக்கு. என்ன சொல்றாரு சொல்லுங்களேன். ஒரு மாதிரி சிச்சின்னு தான் கேளுங்களேன். ஒரு மாதிரி எல்லாம் முறப்பா அப்படியே போலீஸ்காரங்க மாதிரி பாக்குறீங்க. இந்த போலீஸ்காரங்களாம் சிலத்தை அப்படி பார்ப்பாங்க. அப்படி அந்த மாதிரி தான் இருக்குது. சில நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நான் திருப்தி அடைந்தால் அவருக்கு மகிமை. சொல்லுங்க, நான் திருப்தி அடைந்தா he will be glorified. when I am satisfied he will be glorified. நான் திருப்தியா இருந்தால் அவர் மகிமைப்படுவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அநேக அற்புதங்களை செய்தார், அநேக காரியங்களை செய்து குறிப்பிட்ட பிரகாரம் நியமிக்கப்பட்ட விதத்தில் அவருக்கு சிலுவை மரணம் நியமிக்கப்பட்டது. அந்த சிலுவை மரணத்தில் போய் அவரை கொண்டு போய் அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த உடனே இந்த கட்டத்தில் there were these disciples that were moving with him. அவரோடு கூட இந்த சீஷர்கள் அவரோடு கூட பிரயாணம் பண்ணாங்க. நான் சரித்திரத்தை புரிகிற அளவுக்கு எல்லாருக்கும் புரிச்சுற மாதிரி சொல்றேன். நான் பேச வேண்டிய சம்பவத்தை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு சின்ன முகவரியோடு கூட வந்தால் நல்லா இருக்குன்னு நான் உணர்றேன். அப்போ இந்த சீஷர்கள் எல்லாரும் ரொம்ப ஒரு அதாவது ஒரு பெரிய ஹை ஹோப்ஸ் சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி ஒரு செட்டில் ஆச்சுன்னா, நாங்கள் கூட ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தோம். மனசுக்குள்ள எப்படி ஆயிடுச்சுன்னா, வாவ் இனி மாசம் இன்க்ரீஸ் ஆகும், இது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு அதை வச்சு ஒரு சில காரியங்களை நம்ம யோசிப்போம். பரவாயில்ல, இத்தனை பேர் 10 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்குது, அவங்க சம்பளத்தை உயர்த்தலாம், இதனால் நமக்கு ஒரு இது இருக்குது, சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், இப்படி பல காரியங்களை நாம என்ன பண்ணுவோம், ஒரு காரியம் அப்படியே ஒரு செட்டில்மெண்டா ஒரு 3.5 வருஷம் ஒரு விஷயத்துல ஒரே மாதிரி போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா, அப்படி உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொன்னாரு, இவர் என்னடா சும்மா சொல்றாரு, இவர் சொல்றதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சுதாங்களான்னு தெரியல. இவர் சொன்னபடியே இவருக்கு ஒரு மரணம் நியமிக்கப்பட்டது. அடிச்சானுங்க, தூக்குனானுங்க, ரோம அரசாங்கம் தூக்கிட்டு போறான், அவன் திட்டுறான், இவன் திட்டுறான், துப்புறான். இதை பார்த்து பயந்து எல்லாரும் ஓடியா போயிட்டாங்க. இந்த பேதர் இருக்கிறார் பாருங்க, இதை பார்த்தோன்னே துண்டா காணா துணியை காணான்னு ஓடியா போயிட்டார். ஓடி போயிட்டு ஒரு மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஆனால் இயேசு சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், ஆமென், உயிரோடு கூட எழுந்து விட்டார். ஆனால் இவங்களுக்கு அதுல ஒரு கனெக்ஷன் இல்லாம ஆயிடுச்சு. இந்த அருமையான சீஷர்களுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லாம ஆயிடுச்சு. அல்ல விசேஷமாய் பேதுருவை நான் யோசித்து பார்க்கும் பொழுது பேதுருடைய சிந்தனையில எப்படி ஆயிடுச்சுன்னா, he understood that he failed publicly. நீங்க கேட்ட ஒரு சம்பவம் தான், எனக்கு ஒரு சில வெளிப்பாடுகளை சில வார்த்தைகளை ஆண்டவர் தந்தபடினாலே நான் அதை தான் உங்களோடு கூட சொல்லும்படிக்கு இருக்கிறேன். Sometimes when you fail publicly you consider yourself as a failure. இல்ல எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குது, ஒரு சின்ன ஒரு சகோதரிக்கு முன்பாக, ஒரு பொம்பளைக்கு முன்பாக அவனாட்டாரு, அதெல்லாம் தெரியாது எனக்கு, அவரே தெரியாது, நீ வேற அதெல்லாம் பேசாத, அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இப்படி அவரே எப்படி கன்சிடர் பண்ணிட்டாருன்னா, ஆண்டவருக்கும் இயேசுக்கும் அவரை முற்றிலுமாய் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. He considered himself as a failure and this failure had led into a lot of frustration.
தோல்வி எதுல கொண்டு வரும் என்றால் அநேகமான பல விதமான விரக்திக்குள்ள கொண்டு வந்துடும். நான் பேசுற சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறதுக்கு முன்பாக இதை நான் உங்களுக்கு முகவரியாய் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் புரிஞ்சுங்க. பேதுருக்கு தெரியும் ஏசாமி உயிர்த்தெழுந்துட்டாரு. நியூஸ் வந்துடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் வந்தாரு, தட்டினாரு, திறந்தாரு, நின்னாங்க, கையை காமிச்சாரு, எல்லாம் பார்த்தாங்க. ஆனாலும் அவரால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் he understood there's a guilt that is going in him. அவருக்குள்ள ஒரு விதமான ஒரு குற்ற உணர்வு போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் அதுக்கு நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்மளை இனி ஏத்துப்பாரா, இனி நம்மளை அங்கீகரிப்பாரான்னு சொல்லி is going through a feeling of failure, and that feeling has transformed into frustration. ஒரு விரக்திக்குள்ள ஒரு விதமான ஒரு இனியெல்லாம். அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த சம்பவங்கள் எல்லாம் யோவான் 20ஆம் அதிகாரங்கள்ல இயேசு உயிர்த்தெழுந்தது, வீட்டுக்குள்ள வந்தது, கையை காட்டினது, அப்புறம் தோமா வந்து நான் தொட்டு பார்த்தா தான் இதெல்லாம் நடக்குது. 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால் இவர் ஒரு டிசிஷன் பண்றாரு. See, because of all these things anymore there is no connection with Jesus. இயேசுவோடு கூட எனக்கு அவ்வளவு பெரிய தொடர்பு இல்லை. அதனால நான் என்ன பண்ண போறேன், வாழ்க்கையை சர்வைவ் பண்ணும். இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு செத்து போலான்னா ஒரு பயம் எண்ணத்துக்கு வரும்னா, ஐயோ செத்துட்டா பரலோகம் கிடைக்காது, தற்கொலை பண்ணிக்கிட்டா அது தப்பாச்சா, பாவமாச்சா, அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம், ஒரு ஃபெயிலியர்ல வாழ்வோம். என் கூட இருக்கிறீங்களா? எத்தனை பேர் என்னோடு கூட கவனிக்கிறீங்க? அப்படி இவரு போயும் நாண்டுகிட்டு செத்துக்க முடியல, இல்லை எங்கேயும் விட்டுட்டு ஓட முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு சர்க்கியூட் தான், அவங்க வாழ்ந்த அந்த ஊர்கள் தான். அதனால இப்போ அவருடைய ஃபெயிலியர் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வருது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கூட இருந்தவங்க கேட்கிறாரு. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 6 பேர் கூட இருக்கிறாங்க. இவங்க 6 பேரும் சேர்ந்து ஒரு டிசிஷன் பண்றாங்க. வருது பார்த்தீங்கன்னா, பேதுரு, தோமா, நாத்தானியேல், செபுலோன், இன்னும் 2 பேர் போட்டு 5 and 6. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு என்ன பண்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த 2வது கட்டம் போகும்பொழுது 3வது ஒரு கட்டத்துக்குள்ள வர்றோம். அது என்ன தெரியுமா? ஃபியூரியஸ். That's called as anger. Anger towards what's not happening in your life. உன் வாழ்க்கையில நடக்காததை குறித்த ஒரு கோபம். இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணனே, ஒரு பதிலும் வரவில்லையே, இவ்வளவு நாள் இதுக்காக நான் ஊழியம் செய்தேனே, எனக்கு என்ன பண்ணல, ஒன்னும் பெருசா நடக்கலையே. ஒரு anger. See, sometimes we make decision not because we have to make this. We make decision because of anger, because of frustration. We want to prove yourself that yes, I could also survive. நிறைய நேரத்தில் அப்படிதான் பாத்தீங்களா? சில நேரத்தில் நாம நினைச்சுக்கிறோம் எல்லாமே இதுன்ட்டு. இல்ல நாம வந்து ஆண்டருக்கு முன்னாலே சில நேரத்தில் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு கூட சில நேரத்தில் செய்வோம். நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு எத்தனையோ முறை, ஒரு சில முறை இதை நான் வேறு கோணங்கள்ல நான் பிரசங்கித்திருந்தாலும் இன்றைக்கு நான் திரும்ப ஒரு முறை வாசிக்கும் போது ஆண்டவனை காண்பித்து பாருங்க. சம்டைம்ஸ் யுவர் ஹார்வெஸ்ட், உன்னுடைய அறுப்பு உன்னை எதற்காய் தேர்ந்தெடுத்தாரோ உன்னுடைய நிறைவேறுதல் கர்த்தர் தீர்மானித்திருக்க ஒரு நிறைவேறு. பேதுரு பார்த்து என்ன சொன்னாரு? டக்குன்னு பட்டுன்னு யாரும் ஒரு பதில் கொடுங்க. சொல்லுங்க கரெக்டா வந்துட்டீங்க லைனுக்கு. பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் எங்கேயா போச்சு இந்த ஆளுக்கு? என் கூட இருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் புரியுற மாதிரியே இருக்கிறீங்க, கொஞ்சம் பேர் விட்டீங்கன்னா தூங்கிடுவேன்ற மாதிரி. நைட்டுக்கெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் தூங்காது, 7:50 தப்பு. நம்ம ஒரு நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் தூங்கக்கூடாது. என்னது ஏசாமி என்ன சொன்னாரு? உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறாரு, உன்னை வச்சு இதை தொட போறேன், உன்னை வச்சு அதை செய்ய போறேன், நீ இந்த ஊழியத்தை செய்யணும். ஆனா டுடே because you could not reap what was told to your life, உனக்கு சொல்லப்பட்டதை நீ அறுக்க முடியாததுனாலே ஒரு ஃபெயிலியர், a thought of failure, ஒரு தோல்வியின் சிந்தனை உன்னை எங்க கொண்டு வருது? அடுத்த கட்டத்தில் விரக்திக்குள்ளே கொண்டு வருகிறது. விரக்தி எதை கொண்டு வருகிறது என்றால், கோபமா நீ நினைச்சுக்கிட்ட உங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா, இல்ல உனக்கு ஆண்டருக்கே விரோதமா ஒரு காரியத்தை செய்யறதற்கு நீ முற்படுகிறதற்கு அநேக நேரங்களில் இது திசை திருப்பப்படுகிறாய். அதனால இந்த ஆண்டுல இந்த முதல் 2வது வாரத்திலே ஆண்டர் எழும்பின்னு சொல்றார், நான் குறுக்கிடுற தேவன். சொல்லுங்க, உன் மேல திட்டத்தை வச்சதுனால, சொல்லுங்க திட்டத்தை, ஆண்டர் என் மேல திட்டத்தை வச்சதுனால,
அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் குறுக்கிடுவார். இவங்கெல்லாம் ஜாலியா தீர்மானம் பண்ண, நான் இனிமே மீன் பிடிக்க போறேன்டா, எல்லாம் முடிஞ்சிச்சு போங்க வாங்க. என்ன சொல்றது? Bad influence. When I read this, so I could even preach it on another angle also. But today, the Lord wants me to speak in this perspective. There's a bad influence. என்ன பண்றாரு இவரு போயிட்டு அவர் பழைய செய்யறதை விட்டுவிட்டு இவனுங்க அங்க என்ன சொல்லிருக்கா, சரிடா தப்புன்ட்டா நம்ம பண்ணதுனாது. நான் இதெல்லாம் செய்து பப்ளிக்கா போயிட்டு நம்ம டினை பண்ணிடக்கூடாது, ஏன் சாமியை மறுதளிச்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவராச்சே, ஒரு எப்படியாவது பார்க்கணும், எல்லாம் முட்டி போட்டு ஜோம் பண்ணலாம்டா, வாங்கடா நம்ம 5 பேர் 6 பேரும் கையை கோத்து என்ன ஜோம் பண்ணலாம். அதை விட்டுட்டு டேய் நான் என்ன பண்ண போறேன், வலை எடுத்துக்கிட்டு என் ஊர் பக்கம் போறேன், நான் செய்ய வேண்டியதை செய்ய போறேன் அப்படின்னு உடனே இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுது? அவங்களும் சொல்றாங்க, நீ ஒண்டி போலாமா, நீ மாத்திரம் படிச்சுக்கலாம் பார்க்கலாமா, நாங்களும் வர்றோம். See, I don't know why I'm saying this. The Lord tells me, ஆண்டு சொல்றதுனால நான் இப்படி ஒரு கோணத்தில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் நிதானமா இதை கேளுங்க. இந்த பிரசங்கம் முடியாது, இன்னும் 9 நிமிஷம் இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் எடுப்பேன். ஆனா அதுக்குள்ள நான் சொல்ல வேண்டியதை உங்களுக்கு சொல்லிடுறேன். Never think your life is a failure. ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய வாழ்க்கை சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்கன்னா ஒரு மாதிரி மூணுகிறீங்க. என் வாழ்க்கை தோல்வியானது இல்லை. கிறிஸ்து என்னோடு கூட இருக்கும் பொழுது, அவர் ரட்சிப்பு எனக்குள்ள இருக்கும் பொழுது, அவர் ரத்தத்தினால நான் மீட்கப்படும் பொழுது நான் தோல்வியுற்றவன் அல்ல. சார், இப்படிப்பட்ட சப்ஜெக்ட்லாம் நம்ம கடந்து வந்த பிறகு நாம் இதை புரிந்து கொள்ளும்படிக்கு தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கறதெல்லாம் நல்லா இருக்குது சார், ஆனா still I feel I'm a failure. I don't know why. அதான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு காலையில் இந்த ராத்திரியில் இதை நான் பேசுகிறதுக்கு ஒரு காரணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒளிபரப்பில் உட்காந்து எங்கேயோ உட்காந்து கேட்டிருப்பீங்கன்னா, இல்லை மறு உறுப்பில் வியாழக்கிழமை கேட்டீங்கனாலும் கூட அந்த நேரத்திலே கர்த்தர் கூட பேசிட்டு தான் இருக்கிறார். You're not a failure. உன்னை அன்னைக்கு மீன் பிடிக்கிறவனை தேர்ந்தெடுத்து உன்னை இனி மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றி விடுவேன்னு சொல்லி என் பின்னால வான்ட்டு என்னைக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியோ அன்னைக்கே நீ என்ன பண்ண, வெற்றி உள்ளவனாய் மாறிட்டு அந்த வெற்றி உனக்குள்ள வந்துடுச்சு. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டவன் வியாதியிலிருந்து, உன் போராட்டத்திலிருந்து, ஒரு குழப்பத்திலிருந்து என்னைக்கு நீ மாறிட்டியோ அன்றைக்கே உன்னுடைய வெற்றி உனக்குள்ள வந்தாச்சு. நீ அதை உதறிட்டு சட்டையை கழட்டுற மாதிரி ஏதோ ஒன்று நடந்தனால கதறிட்டு இல்லைன்னா கழட்டிட்டு இல்லை ஏதோ ஒரு கில்ட்னால ஒரு குற்ற உணர்வுனால நான் தோல்வி ஆயிட்டேன்னு சொன்னா அது உன்னுடைய தப்பு. அதுக்கு தான் இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல குறுக்கிடுகிறார். இந்த இயேசு எழும்பி நின்று குறுக்கிடுகிறார். ஆமென். எத்தனை முறை பேசினாலும் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆழமான சில காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். இந்த பகுதியை நீங்க வாசித்து இருப்பீங்க. யோவான் 21 1 - 14 வரைக்கும் வாசிக்கலாம். வேணா நேரம் வாசித்தா கொஞ்சம் டைம் ஓடுறோம். புரிய வைக்கிறதை புரிய வைக்கிறேன். இப்படிப்பட்ட உணர்வுல தான் இவங்க போறாங்க. எதை எதிர்பார்த்து போறாங்க? கடலுக்குள்ள மீனை பிடிக்க போனோம். என்னத்துக்கு போவான்? ஜாலியா பிக்னிக்கா போயிருப்பாங்க. மீனை பிடிக்கணும்னு போறான். சார், சாதிக்கணும். நம்ம பாஷை சொல்லணும், ப்ரூவ் பண்ணணும். Okay, I'm a skilled man. Now I can still survive myself. See, never put up your என்ன சொல்றது, உன்னுடைய தற்பலத்தை இல்லைன்னா என்ன சொல்றது, உங்களுடைய சுயபலத்தை கர்த்தருக்கு முன்னால போடாதீங்க. என் கூட இருக்கிறீங்களா? நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ட்டு ஆண்டருக்கு முன்னால நீங்க என்ன ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கணும் பரவாயில்ல, நான் இங்க போயிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னால என்ன பண்ணாதீங்க. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அதை விட்டுட்டு நீ எங்க ஓடினாலும் சரி, மீன் வயிற்றுக்குள்ள போனாலும் சரி, கீழே போய் பாசியில சிக்கினாலும் சரி, உன்னை தூக்கிட்டு வந்துருவார் மேல. ஆமென். இவர் நினைச்சீங்க எனக்கு மீன் பிடிக்க தெரியும், I have a job on hand. நான் இன்னைக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். நம்ம சில நேரத்தில் அது மாதிரி பெருசா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம பேசுவேன். சில நேரத்தில் எப்பயாவது பேசுவேன். ஆண்டு என்ன என் வாயை முதல்ல ஒன்று பலார்னு வச்சாரு. இன்னைக்கு உனக்கு எல்லாம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, அது இருக்குது, அனுபவம் இருக்குது, தான் திருப்பி போய் செஞ்சுதான் பாரு. அவங்க 4 பேர்கிட்ட இன்னும் அசிங்கப்பட்டு தான் நீ வருவ. இதோட நம்ம சில தற்பெருமையில பேசுகிறது. கர்த்தர் சொல்றாரு, ஒரு நோக்கத்தை பெரிதாய் அறுத்தெடுக்கும்படிக்கு மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சரி, பரவாயில்ல. ஒரு பயத்துல நீ மறுதலிச்சிட்ட, பரவாயில்ல. நீ சர்வை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்ட,
நீ தப்பிச்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்ட அன்னைக்கு உன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்காக. ஆனா நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா திட்டம்? இந்த பேதுருவின் மேலே என் சபையை காட்டுவேன், இந்த பேதுருவின் மேலே ஒரு ராஜ்யத்தை காட்டுவேன், இந்த பேதுருவை கொண்டு அவருடைய சாட்சியை கொண்டு நான் அநேக ரட்சிப்புகளை கொண்டு வருவேன். அந்த பேதுரு யார் என்று நீங்க தான் உங்களை பார்த்து சொல்லிக்கணும். இந்த பேதுருவின் மேலே, இந்த அழைப்பின் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். There's a process. There's a process. அழைப்பு தானா நிறைவேறுகிறது இல்லை, அது ஒரு வழிமுறை. சரி, சம்பவத்துக்கு வருவோம். போறாரு, குச்சாரு, போறாரு, நைட்லாம் இதையும் அதையும் பண்ணுகிறார். அவருக்கு தெரியாதா? கெனசரேத்து அவருடைய சொந்த ஊர். நம்ம சொல்லுவோம்ல, ஓன் கிரவுண்ட்ல நான் என்ன விடுங்க, நான் என்ன மாதிரி விளையாடுறோம் பாருங்க, நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அதுக்கே நம்ம இப்போ அது ஒரு பெரிய நம்ம மார்க்கெட்டிங் கேம்பெயின் ஆகும். டோனி போனார்னா ராஞ்சியில் காட்டுவார்ரா, இவர் போனார்னா டெண்டுல்கர் வந்தார்னா மும்பை கிரவுண்ட் அவருக்கு ரொம்ப அவருடைய ஓன் கிரவுண்டு. அன்னைக்கு தான் அவனுக்கு 0 அடிப்பானுங்க, இல்லை அன்னைக்கு தான் ஒரு 10 எடுப்பானுங்க. பார்த்துறீங்களா? ஆனால் அது ஒரு பெருமை. இதே எங்க ஊர், நம்ம பேசுறது கேட்டுக்கிறீங்களா? நம்ம ஆளுங்க இதே எங்க ஊரா இருந்தா வேற விஷயம். பார்த்துறீங்களா? உண்மையா 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 சொல்லுங்க, எத்தனை பேர் எல்லாம் பேசுறது தானே? நான் கூட சொல்லுவேன் சில நேரத்தில், இதே சென்னையா இருந்தா ஏன்னா நார்த் லெக்ல போய் சிக்கிங்க எங்கன்னா இருந்தா அந்த மாதிரி இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம கடல் தான் கெனசரேத்து. ஆனா என்ன, இவருடைய தோல்வி, இவருடைய விரக்தி, இவருடைய கோபம் வெறுமையை தான் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறத தவிர எதை சாதிக்க வேண்டுமோ அதை செய்ய முடியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னோடு இருக்கிறீங்களா? என்னோடு இருக்கிறீங்களா? What am I cautioning you? நான் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்? Run towards your call. Never give up on your call. உனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, நியமித்திருக்கிற அழைப்பின்படியே நீங்கள் பொறுமையோடு கூட ஓடிக்கொண்டே இருங்கள். அறுக்க வேண்டிய காலத்திலே நீ அறுத்த அரிகளை கம்பீரமாய் அறுத்து சுமந்து கொண்டு வருவாய். இங்க வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, சகோதரிமார்கள், சகோதரர்கள், குடும்பங்கள், மூத்தவர்கள், பெரியவர்கள், ஒளிபரப்பில் உட்கார்ந்து பல தரப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உன் மேல இருக்கிற அழைப்பை பொறுமை காத்து கொண்டு நீ ஓடிக்கொண்டேரு. உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு அறுப்பின் காலத்துல கர்த்தர் அதனை அறுக்க செய்வார். இந்த ஆண்டுல இந்த தேதியில, இந்த 10ஆம் தேதியில, ஜனவரி மாதத்தில் ஆண்டவர் எழுப்பி என்னை பேச சொல்லுகிறதற்கு காரணம், உனக்கு ஒரு அறுவடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. உன் அறுவடையின் காலம் இந்த காலம். அதனால இதை குறுக்கிட்டு இந்த இடத்துல இந்த கோணத்துல கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். விரக்தியாய் இருப்பாய், கோபமாய் இருப்பாய், எரிச்சலா இருக்குதுன்னா மனம் திரும்ப. முதல்ல கடவுளுக்கு விரோதமாய் கோபம் படுகிறதற்கு நீ யார்? ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. எது செஞ்சாலும் வாய்க்கல. என்னத்துக்கு ஜெபம்? நீ நினைச்சு நான் ஆண்டருக்குலாம் சண்டை போலையோ, நீ அப்படி பேசுறதே சண்டை போடுறியா? கடவுளை தரக்குறைவாய் யோசித்து பேசி கொண்டிருக்கிறாய். உன்னை அறியாமல் உன் குடும்பத்தில், உன் மனைவி கிட்ட, உன் புள்ள கிட்ட, உன் புருஷன் கிட்ட நீ தெரியாமல் அல்ல, தெரிந்தேதான் அநேக நேரங்களில் அந்த அவிசுவாசத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறாய். நிறுத்து. This man started influencing the others. Peter, not unknowingly, he is influencing them, saying that you know what, we are all failure now. நாம எல்லாம் தோல்வி விட்டு இருக்கிறோம், நாம எல்லாம் இப்ப நீங்க விரக்தியில் இருக்கிறோம். சரி வா, கரையில உட்கார்ந்து இருக்கிற கடல்ல போனா ஏதாவது 4 காசை சம்பாரிச்சு எதனா பண்ணலாம். யோ, அதுக்காக அழைக்கப்பட்டாய்? அதற்கல்ல. நீ அழைக்கப்பட்டது வேறு ஒரு காரணத்துக்காய் அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அழைப்புக்கு நேராக தான் நீ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஐயா, ரொம்ப அழகா இருக்குது சம்பவம். கடந்து போகிறது. ஏசாமிக்கு வந்து நிக்கிறாரு. அவர் விடவே மாட்டார். எங்க போனாலும் நீ பாத்ரூம்ல உட்கார்ந்தாலும் நிப்பாரு. வீட்டினுடைய கூரையில போயிட்டு மேலே சிலெல்லாம் உட்காந்துப்பாங்க தெரியுமா, அந்த பென்ட் ஹவுஸ்ல. நான் டேங்க்ல உட்காந்து குச்சிடலான்ட்டு அங்கேயும் வருவாரு. தெரிஞ்சுக்கோ. டேங்க்ல போனாலும், பனை மரத்துல போய் கல் அறுத்து குடிக்க போனாலும் அங்கேயும் வந்து உட்காந்துப்பார். தெரிஞ்சுக்கோ. அவர் ஏற முடியாத இடம் இல்லை, இறங்க கூடாத எந்த ஒரு ஆழமும் இல்லை. எல்லா இடத்திலும் உன் மேல வைத்திருக்கிற அழைப்பை உனக்குள்ள நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் எப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை எவ்வளவு நாள் விட மாட்டார். ஏனென்றால் நிறைவேற்ற வேண்டியது அவருடைய வேலை. இங்க வந்துட்டாரு ஏசு அவர்களை நோக்கி. ஏன்னா இவங்க ரைட்டெல்லாம் அடிச்சுக்கிறானுங்க. ஆளுங்க வலைய போடுறான் எடுக்கிறான் ஒன்றும் இல்லை, வலைய போடுறான் எடுக்கலாம் ஒன்றும் இல்லை.
விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். 4வது வசனம், யோவான் 21. அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். ஏன்னா இவங்க தான் எப்படி அறிஞ்சிப்பாங்க? எப்படி அறிஞ்சிப்பாங்க? இவங்க தான் ஃபெயிலியர் ஆச்சே. இவங்க தான் அது ஃப்ரஸ்ட்ரேஷன், ஃபியூரியஸ், கோவம். இயேசு மேலே கோவம் இருக்கும்போது எப்படியா இயேசு என்று அறிந்து கொள்ள முடியும்? இன்னைக்கு கூட உனக்குள்ள கோவம் இருந்துச்சா, நான் பேசுறதுக்கு உனக்கு கோவத்தை தான் தருமே தவிர புரிந்து கொள்ளுதலை கொண்டு வராது. கோவத்தை தகர்த்துட்டு இயேசு பேசுறாருன்னு புரிந்து கொள்வாய் என்றால் ஆவியார் உனக்குள்ள கிரியை கொண்டு வருவார். இயேசு நிற்கிறார் என்பதை அறியாமல், அதனால இயேசு விட மாட்டார். பாவம், ரொம்ப நல்லவர் அவர். அடி வாங்கி உத வாங்கி உயிர் தெரிந்த பிறகு கூட பாருங்க எவ்வளோ இறங்கி வராரு. எவ்வளோ கர்வமாக இருக்கணும் ஏசாமியா. நான்லாம் ஏசியா வந்து ரொம்ப கௌரவமே, உங்களுக்காக பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், இஷ்டம் தான் வாங்க, ஸோ அம்மா வந்து என்னமோ போட்டுன்னு உயிரை தின்னுக்கிறீங்க அப்படின்லாம் இருக்குது. நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அடியை வாங்கினா அதை பண்ணி துப்பி கிப்பி ஒரு வழி பண்ணிட்டாங்க. வந்து சேரது தான் வந்து சேரு, நான்லாம் உங்கள்கிட்ட வர முடியாது அப்படிலாம் சொல்ல. அவர் இறங்கி வராரியா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கயா, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கயா. ரொம்ப நல்ல ஆண்டவர் நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்ல ஆண்டவர், ரொம்ப நல்ல ஆண்டவர் நீங்க, நல்ல ஆண்டவரே. உங்களை போல யாருமே இல்லை ஆண்டவரே. நீ ரொம்ப நல்ல தேவன். என்னை நேசிக்கிறபடினாலே எத்தனை முறை என்னை மன்னிக்கிறீர், எத்தனை முறை என்னை மன்னிக்கிறீங்க, எத்தனை முறை என்னை தூக்கி விற்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவன் நீர் ஆண்டவரே. ரைட், இப்ப வாங்க சப்ஜெக்ட் வாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி எப்படி கூப்பிடாரு பாருங்க. என்னதுங்க? ஏ துரோகியே, திருட்டு பசங்க, டே உங்களை நம்பி 3 வருஷம் எல்லாத்தையும் பண்ணா திருட்டு மூஞ்சிங்க, வாடாங்க. அப்படியே கூப்பிட்டாரு. இல்லை, எப்படி கூப்பிடுறாரு? வாசிங்களேன், சத்தம் போட்டு சொல்லுங்க. உன்னை இன்றைக்கு இயேசு எப்படி பார்க்கிறா தெரியுமா? அப்படி சொந்த பிள்ளையாய், மீட்கப்பட்ட பிள்ளையாய் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கார். ஆமென் சொல்லுங்க. நான் அவருடையவன் சொல்லுங்க. அவர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவர் என்னுடையவர். அப்பா மகன் உறவுக்குள்ள எவனும் வர முடியாது. அல்லேலூயா. அப்பா மகன் உறவுக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து வந்தாலும் அந்த பஞ்சாயத்து ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா சொல்றாரு. அவசரே பிள்ளைகளே கேட்கிறாரு, என்னப்பா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, என்னக்குதாப்பா இவங்க சொல்றாங்க. அவரு என்ன தெரியாம இவங்க சொல்றாங்க ஒன்றுமில்லை. அந்த ஒன்றுமில்லை அப்படின்றது நீங்க சாதாரண வாசிங்கன்னா, நான் பேசுற சப்ஜெக்டோட கொலைட் பண்ணி பாருங்க. கோபம் இல்ல, நம்மளே வந்து எதனா பண்ணிருக்கிறீங்க. ஒருத்தன் வந்து எதனா பண்ணியிருந்தானா, அவன்கிட்ட என்ன ஒருத்தன் அவனே ரூட் அலைஞ்சுங்கிறான் வச்சுங்க, அவன்கிட்ட போய் ரூட் கட்டினா எப்படி கோபமா பேசுவான் பாத்தீங்களா? யோ பே எதையோ தேர்னுங்கிற நீ வந்து உயிரெத்துங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இவனுங்களே வந்து ஏதோ இவர் போய் என்ன கேட்குறாரு சாப்பிட்றதுக்கு, சொல்லுங்களேன், என் கூட பேசுங்களேன். டைம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கவலையாகுதா? அந்த கவலைலாம் பட்டினா அந்த டைலாக்லாம் நான் கேட்குறவங்க கிடையாது, தெரியல உங்களுக்கு. அப்பப்போ சும்மா சொல்லுவேன் இப்படி முடிப்பேன்ட்டு, நான் நினைக்கிற நேரத்தில் முடிக்க முடியும். அதனால கவனிங்க. சொல்லுங்க, என்னதுங்க? ஏசாமி என்ன சொன்னாரு? ஆமா, அவருக்கு தெரியும். ஆனால் என்ன ரெஸ்பான்ஸ் வருது? கோபமான ரெஸ்பான்ஸ் தான். ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கிலீஷில் வாசிக்கும் நத்திங் அப்படின்னு அப்படின்னா தெரியுமா? கோபம். நாங்களே ஒரு இதில் இருக்கிறோம், நீ வேற யாரோ வந்து சும்மா கேட்குறீங்க. இவங்க தான் உணர்வே இல்லையே. சரி, ஒன்றை கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது அவர் நீங்கள் படவை என்ன பண்ணுங்க, வலப்புறமாக. See, there are 3 things that I want to just say. ஒரு 3-4 காரியங்களை சொல்லி விடுகிறேன். ஆமென். இன்னைக்கு in the midst of your frustration, in the midst of the thought of your failure, in the midst of your furiousness, the Lord says, change your strategy. உன் திசையை வேறு பக்கம் திருப்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? The Lord says, change your strategy. Strategy is a corporate word, we think. No, it's a Bible word. உன் திசையை, உன் நோக்கத்தை கடவுள் சொல்லுகிற பக்கமாய் திருப்புவாய் என்றால், ஆமென், உன் அறுவடை கம்பீரமாய் இருக்கும். அல்லேலூயா. சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி சொன்னாரு. இது வரைக்கும் 6 பேருக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 6 பேருக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால தான்
அங்க போனாங்க. நல்லா கவனிச்சு வாசித்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் உங்களுக்கு விளக்கி காமிச்சு 6 பேருக்குள்ள இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் ஒருத்தனும் நான் வரமாட்டேன்னு சொல்ல, ஒருத்தனும் எதிர்த்து பேசல, நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேன்னு 6 பேரும் ஒரே மாதிரி செயல்பட்டவங்களுக்குள்ள நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிக்க, அந்த 6ஆவது வசனம் வாசிக்கும் போது சொன்ன உடனே அப்படியே அவர்கள் போட்டு அப்படின்னு போட்டுக்குது. அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ எப்படி ஆயிட்டாங்க தெரியுமா? அந்த வார்த்தைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட துவங்கினார்கள். நம்ம வலைகிழ மீன் வந்துச்சு, அதை வந்துச்சு, இதை என்னென்னமோ பேசுவோம். See, those are all results. But today I am saying, to receive, to achieve that result, there is something that the Lord requires from you. அந்த வெற்றியை சுதந்தரிக்கிறதுக்கு, அந்த அறுவடையை அறுத்தெடுக்கிறதுக்கு உன்னிலே வைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்புனா தெரியுமா? இப்போ ஒரு வார்த்தையை போடுறாரு, கொஞ்சம் குதர்க்கமாவே இருக்குது, இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, ஃபெயிலியர் இருக்குது, கோபம் இருக்குது, விரக்தி இருக்குது. அதற்குள்ள ஒரு வார்த்தையை போடுறாரு, மாத்தி அப்படி போடுகடா அப்படின்னு. உடனே எப்படி இருக்கும்? யாரையா அந்த ஆளு சும்மா வந்து சொல்ல வந்துட்டாரு, யார் இவரு? யோ தாத்தா சும்மா இரு, வேலையை பார்த்துன்னு போ. தோணுதில்ல எத்தனை வாட்டி? ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்கள் சத்தம் போட்டு சொல்லுங்க, அவர்கள் வலையை போட்டு. அல்லேலூயா. Change strategy. Help them to achieve within their capacity. எவ்வளவு இருக்கிறீங்களா? Change strategy. Help them to achieve within their capacity. நல்லா கவனிங்க, இதுல ரொம்ப ஒரு ஆழமாய் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 152 மீன்களை பிடிச்சாங்க சொல்லுது. இதே பேதுரு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா வேற ஒரு இடத்துல வலை கிழிய வந்துச்சு. ஆனா இங்க எதை எதிர்பார்த்து போனாங்களோ, எந்த கெப்பாசிட்டி எதிர்பார்த்து போனாங்களோ, அந்த கெப்பாசிட்டிக்குள்ளவே கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்து முடித்தார். இந்த ஆண்டுல உன்னை பார்த்து நான் திருக்கஸ்ரமா இப்ப பேச போறேன். உன் கெப்பாசிட்டிக்கு ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். கெப்பாசிட்டினா புரியுதா? என் திறமை, என் படிப்பு, என் தாளந்து, எனக்கு இதை செய்ய முடியுமே. எனக்கு ஒரு சகோதரர் ஞாபகம் வருதா, நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் சொன்ன, ஒரு நாள் இப்படி பேசும்போது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு நடக்க மாட்டேங்குது, என்னால முடியுமே, எவ்வளோ ப்ரூவ் பண்ணிருக்கு, இதுக்கு மேல 100 என்ன ப்ரூவ் பண்ணது இல்லை, இதுக்கு மேல என்ன ஜோம் தெரியலையே. வெயிட் பண்ணுங்க பிரதர், உங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்றதை கர்த்தர் தருவார். இன்னைக்கு அவர் கெப்பாசிட்டிக்கு மேல கர்த்தர் காரியங்களை செய்து இன்னைக்கு ஒரு பெரிய அதிபதியாய் உட்கார்ந்து இருக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது பொய் இல்ல. அவர் ஒரு ஒளிப்பொருளை பார்த்தாருன்னா அதை அங்கீகரித்துக் கொள்ளுவார். Sometimes we sit and think about, see, ஒரு போட் எடுத்துட்டு வந்துட்டா 6 பேர் இருக்கிறோம், 6 பேரை மீன் பிடிக்கிறவங்க, நமக்குள்ள எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாமே தெரியும், we know everything, how to do all this strategy, but you know what, நமக்கு எல்லாம் தெரியுது அவங்களுக்குள்ள. ஆனா ஆண்டவர் சொல்ற, hey, change your strategy now. I want to see that obedience. மாத்தி போடு, நான் சொல்றதை நீ கேட்கறியான்னு பார்க்கிறேன். பாருங்க, when they change their strategy, they could achieve within their capacity. Hallelujah. அவங்க ரொம்ப அழகா இருக்குது. வலையும் கீழ 152, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இப்ப பேசினா அது போயிடும். 5னா என்ன, 3னா என்ன, 100னா என்ன, அடுத்த முறை பேசுறேன். உட்காந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். எதுவுமே சும்மா எழுதப்படல, ஒரு வார்த்தையும் வீணா இந்த பைபிள் எழுதப்படவில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. இந்த சபையில என்ன, எனக்கு இந்த சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதற்குரிய ஒரு அறுவடை இந்த ஆண்டுல கர்த்தர் தருவார். உன்னை பார்த்து சொல்றேன், உனக்கு என்ன கெப்பாசிட்டி, உனக்குள்ள என்ன திறமை இருக்குதோ அதற்கு ஏற்றதை கர்த்தர் உனக்குள்ள நிரப்புவார். நல்லா தட்டு, ஆண்டவர் மகிமைப்படட்டும். Let God be glorified. Say the ஆண்டவர் தட்டும் போதே சொல்லுங்க, தட்டும் போதே சொல்லுங்க, என் கெப்பாசிட்டிக்கு தட்டும் போது சொல்லுங்க, என் கெப்பாசிட்டிக்கு, என் கெப்பாசிட்டிக்கு. come on open and declare that. என் கெப்பாசிட்டிக்கு, என் கெப்பாசிட்டிக்கு, என் கெப்பாசிட்டிக்கு, என் கெப்பாசிட்டிக்கு ஏத்த ஒரு பதிலை கர்த்தர் தருவீங்க ஆண்டவரே. For my capacity God. But one thing you got to just, கை தட்டிங்களா? இப்ப கையை தூக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எதை மாத்தணுமோ அதை மாத்துறேன் ஆண்டவரே, எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதை மாத்தணுமோ அதை மாத்துறேன், எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கிறேன். I'm willing to change the strategy. சொல்லுங்க, I'm willing to change the strategy.
அன்று யுக்தியை மாத்திர ஆண்டவரே, என் திசையை திருப்புற ஆண்டவரே, நீ சொல்லுகிற பிரகாரமாய் நான் செய்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. சில்ட்ரன், யூ மைட் பி கோயிங் இன் a different direction. 3 மாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மார்ச்ல இருந்து எக்ஸாம் தொடங்கிடும். ஸ்ட்ராட்டஜியை மாத்து. எனக்கு தெரியாது, நான் டீச்சரா, உனக்கு வந்து கைட்லாம் எழுதிங்கிறோம். நான் அதெல்லாம் கிடையாது. உனக்கு சொல்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் எதை மாத்தணும்? நான் எதை உங்க பிசினஸ்ல இதுவரையில் செய்ததை மாத்துங்க. You will achieve in your capacity and you will see a complete harvest. Second C. ரெண்டாவது என்னதுங்க? கம்ப்ளீட் ஹார்வெஸ்ட் வரும். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒன்றும் இல்லாத இருந்தது. அந்த நல்ல கவனிச்சுங்க, அந்த படகுக்கு அந்த வலைக்கு 153 தான். சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க என்னோட கூட. அமெரிக்காவில் 3-4 மாடி வச்சுக்கிறான். எல்லாம் 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் வச்சுக்கிறான். நமக்கு 4 பெட்ரூம் தான் போதும். 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க தானே, 3 பெட்ரூம், ஒரு பெட்ரூம் கெஸ்ட் ரூமுக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இடம் இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் இருக்கிற வீடுகள்லாம் பூட்டியே கிடக்குது, குப்பையாக இருக்குமா, ஒரு மாதிரி ஆகிடுமா. உன் கெப்பாசிட்டிக்கு என்னவோ அதை கர்த்தர் உனக்கு தருவார். எங்கூட தான் இருக்கிறீங்களா? தட் இஸ் டிஃபைன்ட் as a complete harvest. இது எனக்கு ஆண்டவர் கொடுக்குற விளக்கம். Achieving within your capacity is your complete harvest. Amen. படிச்சு அதுக்கேற்ற ஒரு வருமானம் வரலையா, இன்னும் 30லயே முக்கிய 3 லட்சமா உனக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா 3 லட்சத்தை கர்த்தர் மாத்திடுவார். நானும் எல்லாரும் மாதிரி கஷ்டப்பட்டு மாஸ்டர்ஸ் படிச்ச என்னை விட இவ்வளவு இருந்தவன் அங்க இருக்கிறான். உன் கெப்பாசிட்டியா, உன் ஸ்ட்ராட்டஜி மாறலன்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜியை மாத்து. உன் கெப்பாசிட்டிக்கு கம்ப்ளீட் ஹார்வெஸ்ட் வருது. And your harvest will end in celebration. Hallelujah. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை கொண்டாட்டம் ஆயிடுச்சு சார். அப்பதான் அவனுக்கு தெரியுது, அடாடா ஏசாமி போகுதுரா அப்படின்ட்டு சட்டக்கிட்ட போடணும்னு அப்படியே குஸ்டான் டமார்னு. அது வரைக்கும் அப்படி ஒரு மாதிரி இருந்தார் ஆளு. ஒரு மாதிரி ஏன் தெரியுமா? அவர் மேல என்ன தெரியுமாக்குது? கோவம். அவர் மேல என்னாக்குது? தோல்வி. அவர் மேல என்ன தெரியுமா? விரக்தி. அதனால எவன் இருந்தாலும் அப்படியே நெஞ்ச நிமித்தியும் சுத்தி நிற்கிறது. பாத்துறீங்களா? அப்படி இப்பதான் தெரியுது. இப்பதான் அந்த அப்படியே இப்பதான் மெல்ட் ஆகுறாரு. மண்டையில இருந்து ஈகோலாம் இறங்கிட்டு ஐயோ ஏசாமியா, ஐயோ டமாரும் குச்சிட்டே ஞானசாரம் எடுக்கிறாரு. உள்ள போயிட்டு அடுத்த ஒரு ஞானசாரம் எடுக்கிறார். தண்ணியில போயிட்டு கிணசரத்துல போய் விழுந்து என்ன பண்றாரு? ஆண்டவரே, என்ன ஆண்டவர் ரெடி பண்ணிட்டேன் நானு குச்சி, இனி எழுந்து வந்து என்ன பண்ண போறேன்? உமக்காய் நான் வாழ்றேன். ஏங்க அதுக்கப்புறம் சரித்திரம் நான் உங்களுக்கு விளக்கணும்னா ஒன்று போயிடும். அடுத்த 2வது பிரசங்கத்துக்குள்ள போயிடுவேன். அடுத்ததான் சொல்றாரு, நீங்க போய் எல்லாம் உன்னதத்திலிருந்து வர்ற பலனால் நிரப்பப்படுறவர்களை போய் மேல் வீட்டில் தரித்திருங்கன்னா எல்லாம் போறான். பீட்டர் 3.0 வேற டிசைன்ல மாறிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவருக்கு இன்னைக்கு நல்லா தெரியும் நான் ஏன் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஏன் இந்த சப்ஜெக்ட் பேசுறது நீங்க கொடுத்தார். மிரக்கல் இஸ் எவிடென்ட். அற்புதங்கள் சாத்தியமானதுதான். அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உன் பட்சத்தில் இருக்கிறார். இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியும். புருஷன் மனைவினா புள்ள இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி உள்ள புள்ள வரணும். இத்தனை வயசு அப்படின்னா அத்தனை வயசுல நடக்க வேண்டியது நடக்கணும். ஒரு பிசினஸ்ல இத்தனை ஆண்டுகள் நீ எல்லாத்தையும் செஞ்சிருப்பாய் என்றால் அந்த பிசினஸ் அந்த கட்டத்துக்கு இந்த ஆண்டுல வந்துதான் ஆக வேண்டாம். எத்தனை பேரோடு கூட இருக்கீங்க? ஆனால் ஒரே ஒரு இது, உன் கோபத்தினால ஒன்று ஒரு ஆண்டர் மேலே இருக்கிற ஒரு சின்ன விரக்தினால ஒரு சின்ன இதனால, சின்னது இல்லை, அது பெருசாகவே பில்ட் ஆகிட்டு இன்னைக்கு நீ பாட்டு நான் தான் இப்படி செய்வேன், நான் பாட்டு செய்வேன்னா இன்னைக்கு ஆண்டர் நின்று குறுக்கிட்டு நின்று சொல்றாரு, வலைய இந்த பக்கம் போடு, ஸ்ட்ராட்டஜியா மாத்து. சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜியா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். நான் இதை கத்திர என்கிட்ட பேசணுன்னு நான் தான் யோசித்து நான் சிலதெல்லாம் ஜோம் பண்ணேன். எந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்ற சொல்றீங்க? என்ன திடீர்னு இப்படி பேசல, இன்னும் மாற்றணும். ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். வளர்ச்சி வராமல் விரக்தியாக இருக்கிறாய் என்றால் உன் ஸ்ட்ராட்டஜியை மாற்று. படித்து படித்து மார்க்கே வரல, அதே 45லேருந்து 50க்கு தான் முக்கியனுங்கிறேன்னா இந்த 3 மாதத்தில் ஸ்ட்ராட்டஜியை மாற்று. 75 80 தாண்டி போயிடுவேன். உன்னை இயேசு நாமத்தில் சொல்கிறேன். நானா சொல்லிட்டு போகிற ஒரு வார்த்தைக்கு வரல. எங்க கர்த்தர் சொல்கிறத உங்களிடத்தை சொல்லி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா.
இருக்கிற இடத்துல கண்ணில் மூடி ஜெபம் பண்ணும். நான் என் பண்ணத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிட்டேன். பரவாயில்ல, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் அறுவடை, நேமிக்கப்பட்ட அறுவடை எனக்கு உண்டு. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நேமிக்கப்பட்ட அறுவடை எனக்கு நிச்சயமா இருக்குது. இந்த ஊழியத்துக்கு, க்ளோரி டேபர்னாக்கிள் ஃபுல் காஸ்பல் ஃபெய்த் மிஷன் ஊழியத்துக்கு நேமிக்கப்பட்ட அறுவடை இருக்கிறது. இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருக்கும் இருக்குது. டேனியல் லிவிங்ஸ்டன் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் உங்களுக்கு நேமிக்கப்பட்ட ஒரு அறுவடை உண்டு. அந்த அறுவடையை அறுத்து எடுக்கிற வரையில கர்த்தர் உங்களை விடமாட்டார். இந்த ராத்திரில அங்கங்கே இருக்கிறவங்க நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, ஓ வி தேங்க் யூ லார்ட், தி அப்பாயிண்டட் ஹார்வெஸ்ட் இஸ் தேர் ஃபார் யூ. உனக்காய் நேமிக்கப்பட்ட அறுவடை உண்டு. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறாத சில காரியங்களால நீ சோர்ந்து போய் கோபத்துல, விரக்தியில, probably you're thinking yourself as a failure and your failure has led you into frustration and your frustration is more furious towards God. கர்த்தருக்கு நேராய் ஒருவேளை இது நடக்கல, ஒருவேளை இதே நான் பேசுற சில வார்த்தையை கேட்டு கேட்டு கூட என்னடா இன்னும் நடக்கவே இல்லையே, ஒரு 20 முறை கேட்டுட்டு ஏதோ நடக்கலன்னு சொல்லி உனக்குள்ள ஒரு கோபத்தின் விரக்தியில் இருப்பாய் என்றால், the Lord is intervening today. கர்த்தர் உன்னிடத்துல குறுக்கிட்டு ஒன்றை சொல்லுகிறார், change your strategy. இதுவரையில நீ ஓடிக்கொண்டிருந்த, நீ நினைச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஆண்டு சொல்றார், மாத்து. Change your strategy. உன் strategy நீ சேஞ்ச் பண்ணும்போது ஆண்டு சொல்றார், I will give within your capacity. உனக்கு இருக்கிற உன் தாளந்துக்குள்ள, உன் திறமைக்குள்ள, எதிர்பார்ப்புக்குள்ள நான் அதை நிச்சயமாய் சந்திப்பேன். ஒரு முழுமையான அறுவடையை நீ பார்க்க அது ஏதுவாய் மாற முடியும். நிச்சயமா சொல்றேன், உன்னை பார்த்து சவால் விடுற, நீ இந்த வார்த்தைக்கு இணங்கி வரும்பொழுது you will have celebration. அநேக காரியங்கள் கொண்டாட்டத்தை தான் உனக்கு காரியங்கள் முடியும். கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னோடு கூட எல்லாவற்றையும் செய்வார். நம்பிக்கையோடு கூட கர்த்தரையே பற்றி கொண்டிருங்க, உங்களுடைய அறுவடை நிறைவாய் இருக்குன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தைலாம் உண்மைன்னு நான் நம்புறேன். குதுர்க்கமா பேசாதீங்க, இதெல்லாம் நடந்தா பரவாயில்லையா அப்படிலாம் பேசாதீங்க. சொல்லுங்க, இப்போ ஒரு விசுவாச அறிக்கை எடுங்க, இந்த வார்த்தை உண்மை என்று நம்புகிறேன். என் பிரயாசத்துல இதுவரையில பலன் வராமல் இருந்தது. எத்தனையோ முறை பல திசைகளிலே எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன். சொல்லுங்க, எத்தனையோ முறை பல திசைகளிலே பல காரியங்களை செய்துட்டேன். எதை அறுக்க வேண்டுமோ அதை அறுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவரே, நீர் சொல்லுகிற பிரகாரம் உம்முடைய வார்த்தையின்படியே என் ஸ்ட்ராட்டஜியை மாத்திர ஆண்டவரே, என் திட்டங்களை உமக்கு நேராக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படுகிறேன். ஒரு முழு அறுவடையை நான் பார்க்கணும், முழு அறுவடையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அதை கர்த்தர் கம்பீரமாய் அறுத்து எடுக்க செய்வீராக. ஒரு பெரிய களி கூறுதல்ல காரியங்கள் முடியட்டும் என்று சொல்றேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்.